Hi viewers, welcome to JV Global Entertainment. Steamed food. அது இட்லியை மிஞ்சுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டீம்டு ஃபுட்டுக்கு நல்லா நறுக்குன ஒரு சட்னி, இஞ்சி சட்னி. இந்த இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி, புளி, தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், பூண்டு, இது எல்லாத்தையும் 1 by 1 முதல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இதில் இஞ்சியோட காரமும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் மிதமாகவே நம்ம வரமிளகாயை போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கோலி குண்டு அளவு புளி. இந்த புளி போட்டோன்னா அந்த இஞ்சியோட காரத்தை நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த சட்னி ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் வெல்லம் போட்டு சட்னி ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் நான் வெல்லம்லாம் போடல. நீங்கள் வெல்லம் போடணுன்னா போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டு அதையும் லேசாக வதக்குனா போதும். அப்புறம் நம்ம இஞ்சியை நல்லா தட்டிடணும். இல்லைன்னா முழுசாக இருந்தால் சரியாக வதங்காது, ஒரு கசப்பு இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த இஞ்சியை நல்லா இடிக்கல்லில் போட்டு நல்லா தட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா ஈவனாக நல்லா வதங்கி அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வதக்கும் போதே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். தக்காளி, வெங்காயம், அப்புறம் நம்ம தேங்காயை சின்ன சின்னதாக பல்லாக நறுக்கிட்டோன்னா நல்லா வதங்கிடும். நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பெரிய பெரிய பத்தையாக போட்டோன்னா அவ்வளோ நல்லா வதங்காது. அதனால் அந்த சீக்கிரமாக நம்ம தேங்காய் சட்னிலாம் ஊசி போகிற மாதிரி ஊசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சின்ன சின்னதாக பொடியாக இன்னும் துருவி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு தட்டு போட்டு மூடி எடுத்து ஆற விட்டு அப்படி மிக்சியில் போட்டு வழுவழுன்னு கம்மியாக தண்ணி, அது கூட இல்லைன்னா கூட அது கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இந்த பக்குவத்தில் எடுத்து அரைச்சிங்கன்னா இப்படி தான் வழன்னு சூப்பராக இருக்கும். இதை நல்லா கடுகு, சீரகம், அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி நம்ம இட்லியோடு சேர்த்து காலையில் சாப்பிட்டோன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நமக்கு கேஸ் ட்ரபிளோ எந்த அஜீரண கோளாறும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.